என்ன மீன் மார்க்கெட்டு போய் மீன் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு மீன் குழம்பு மீன் வறுவலும் செய்யலாம். நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போனதே வந்துடுறேன். வணக்கங்க. நம்ம குழம்பு சட்டி சேனலுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேங்க. நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம போய் மீன் எடுத்து வந்து செய்ய போகிறோங்க. நம்ம பிள்ளைங்கள்லாம் ஊர்லேருந்து வந்திருக்குறாங்க, உரம்பரையெல்லாம் வந்திருக்குறாங்க. அவங்க ஆசைப்பட்டு மீன் எடுத்து வந்து செஞ்சு கொடுமான்னு கேட்குறாங்க. போய் மீன் எடுத்துகிட்டு வந்து மீன் வறுவலும் மீன் குழம்பும் நான் செய்ய போகிறேங்க இன்றைக்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா மீன் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மீன் வறுவல் ஒரு வேட்டை தான். அம்மா மீன் எடுத்து மீன் வந்தாச்சுமா. சரிம்மா, வா எடுக்கலாம். ஓகே ஓகே. இதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா கண்ணா? என்ன ஹெல்ப் வேணும்? கொஞ்சம் உப்பு போடணும். வாங்க சீக்கிரம் தேய்ச்சி கழுவலாம், டைம் ஆயிரும். இப்போ போடுல போடு, நல்லி போடு. போதும் 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 போதும். ஓகே, அங்கே வச்சு இங்கே கொடு. ஈரம் ஈரம். தண்ணி பிடிச்சி உப்பு போட்டு கேட்கண்ணே, இப்படிதான் போடணும். மீன் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு ஏதுமா அது தேவையில்ல. இந்த இது மேல இருக்குது பாத்தியா, இதை மட்டும் நல்லா சுரண்டி விட்டு இப்படி எடுக்கணும். அது சுரண்டு சொன்ன பிறகு அழுக்கு வரும்புறதா, அதெல்லாம் எடுக்கணும். கல் இருந்தா தேய்ச்சி சுரண்டி எடுக்க நல்லா இருக்கும். சுத்தமா தான் இருக்குது. ஒண்ணு அங்கேயே நான் சுரண்டி வாங்கிட்டு வந்துட்டேங்க. நல்லா இந்த மஞ்சள் மஞ்சளா இருக்கிறதுல எடுத்துடலாம் சாமி. தெரியுது இல்லையா? இது அறுத்துடு, இது அறுத்துடு கண்ணு, அறுத்துடு. ஓகே. செதுல எடுத்து கொடுக்க சொன்னா ஆமா கண்ணுதான். அங்க பாரு அப்படி போட்டுக்கிறாங்க. இதா இருக்கண்ணு சாமி, இதை அறுத்துவிடும், செதுல அறுத்துவிடும். இது வீட்டுக்கு இங்க இருப்பா, அதை வத்திக்கிறேன். அப்படி நல்லா கோழிட்டு போட்டோம்னு ஐயே, கோழி சூப்பரா சாப்பிட்றோம். சாப்பிட்றோம். கண்ணு போலாமா? கழுவியாச்சே. சுத்தமா கழுவி எடுத்துட்டீங்களா? போலாம். ஆமா, காட்டுங்க. பாரு குட்டி எல்லாம் சுத்தமா கழுவிட்டேன். இப்படிதான் இருக்கணும். இஞ்சி முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி அரைச்சி எடுத்துட்டு அது கூடவே மிளகு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிற வடை மிளகா. மீன் பொரிக்கிறதுக்கு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். இதுக்கெல்லாம் மசாலாவும் போடலாம், போட்டு ரெடி பண்ணலாம். பாருங்க, இதில் ஊற வச்ச மிளகா அதோட சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இது ஒரு 3 ஸ்பூன் வரும், போட்டுக்கலாம் அப்படி அள்ளி. இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் போடலாம். வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு 1 கப்பு போடுறேன். கான்ஃப்ளவர் மாவு 1 கப்பு. இது மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூனு. உப்பு முதல்ல போட்டுருக்குறேன், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம்.
எல்லாம் போட்டேன், கலக்கி விட்டுக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா கலக்கி விட்டோம்னா நல்லா பேஞ்சு விட்டுக்கலாம் பாருங்கள். அப்படின்னு பாருங்க, இந்த அளவுக்கு பேஞ்சு கலக்கி வச்சுட்டேன். இனிமேல் மீனை போட்டுக்கலாம். ஒவ்வொரு மீனை அப்படி தொடை எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா ஊறுற மாதிரி வரும். இதில் 1.5 கிலோ மீன் இருக்குது. 1.5 கிலோ மீனுக்கு தகுந்த அளவுக்கு போட்டிருக்குது. பாருங்க, இப்படி கலக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு பிரட்டியாச்சு. இனிமேல் எடுத்து தடத்தில் வச்சுக்கலாம். பாருங்களா, நல்லா பிரட்டியாச்சு, எடுத்து வச்சுக்கலாங்கண்ணே. ஒட்டலினாக்கா இப்படி போட்டுக்கலாம். ஆனால் நான் எல்லாமே வீட்லேயே நானே அரைச்சி தொடை வச்சுருக்கிறேன். இப்படியே வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். அப்போ தான் இதில் போட்ட உப்பு காரம் அந்த இதெல்லாம் உள்ளே ஏறிட்டு இருக்கும். அதுக்கப்புறமேலே எண்ணெயில் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஊறிட்டு அப்படியே இப்படி இலையை எடுத்துக்கலாம். இதில் ஒரு மீன் இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சு இப்படி கவர் பண்ணி அப்படியே கல்லில் வைக்கலாம். இது மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். திருப்பி போடலாம். 2 பக்கம் திருப்பி போட்டு வைக்கலாம். அப்படியே இருக்கட்டும். மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பக்கம் இந்த வாழையோட அதில் இருக்கிற சத்தெல்லாம் அந்த மீனில் ஏறிக்குதுன்னு சாப்பிட்றது நல்லா இருக்கும். வாழையில வந்து முதல்ல அதுக்கு அர்த்தம் எப்படி சொல்லுவாங்க, இலையில சாப்பிட்டு ரசம் ஊற்றி சுடுசோத்தில் போட்டு ரசம் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். இலையில சாப்பிட்றது அவ்வளோ ருசியாக இருக்கும். என்ன சாமி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறமையில திருப்பி போட்டுக்கணும். இல்லைனாக்கா ஒரு பக்கமாக ஆயிரும். பாருங்க, இதில் இலையெல்லாம் தனித்தனியாக வந்துருச்சு. பார்த்தியா, இப்படி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி இருக்குது. அதில் இப்படி 2 மீன் போடலாம். திருப்பலாம். மூடி வச்சு சீக்கிரம் வந்து 10 மணி நேரம் முடியும். கடல்லே வந்து இருக்கும். இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்கண்ணா. இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. இது எடுத்து அதிலே வச்சுக்கலாம். வரமா வச்சுக்கலாம். ஓகே. அம்மா
எல்லாம் வந்துருச்சு சாமி, எடுத்தாச்சு. சாப்பிடலாம். சாப்பிடலாம். கொஞ்சம் பிரித்து பார்க்கலாம். பார்த்தியா? சூப்பராக வந்துருச்சு. அதுக்கு இங்கடா போய் ஒட்டிச்சு. பார்த்தியா? நல்லா ஒட்டி இருக்கும். ஒட்டிச்சு சாமி. இதில் சாப்பிடலாமா சாமி? பாருக்குட்டி, சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து சொல்லு. ஒன்று இருக்கா? சாப்பிடு. சாப்பிடணும். இருக்குதா? இருக்குதா? என்னது? சூப்பராக இருக்குதா? எப்படி தாங்க இருக்குது? சூப்பரா இருக்கு. முள்ள எங்கே போடலாம்? கொண்டு வரம் போடலாம். கொண்டு இந்த மாதிரியே செஞ்சாங்க எல்லா டைமும். இந்த மாதிரியே செஞ்சாங்க எல்லா டைமும். இந்த மாதிரி செஞ்சுக்கலாமா? ஓகே சாமி, போய் வரும்போது சட்டி சூடாக இருக்குது. கூட ஆகுங்க. நான் ஆகட்டும். 5 நிமிஷம் தான். சட்டி காஞ்சிச்சு. எண்ணெய் ஊற்றுறேன். எவ்வளோ எண்ணெய் ஊற்றலாம்? ஒரு 6-7 ஸ்பூனுக்கு பக்கம் பருப்பு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. கடுகு பொரியுது. வெந்தயம் கூட போடலாம். தனித்தனியாக போட்டால் தீஞ்சு போயிடும். கடுகு பொரிட்டுன்னா கடுகு நல்லா பொரிஞ்சதில்ல செவந்து போயிடும். இது போடுறல எல்லாம் தீஞ்சு போயிடும். போட்டு நல்லா பூண்டு அப்புறம் பூண்டு போட்டுக்கலாம். முக்கால் கப் அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நிறைய போட்டால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். வெங்காயம் அந்த அளவுக்கு போடணும், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அப்படி கொஞ்ச நேரம் வணங்கிட்டு நல்லா. அந்த வெங்காயம் கண்ணாடி பார்த்து வந்துருச்சு. வெங்காயம் இப்படி பேர் குண்டு குண்டாக இப்படி ரெண்டாக தான் கட் பண்ணி போடணும். பெருசாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்தாலும் அப்படி நீளமாக போடக்கூடாது. இதில் பேர் தக்காளி 3 தக்காளி அரைச்சி வந்து வச்சுருக்கிறேன். இதோட அதையும் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா அப்படியே நல்லா கொதிக்கிட்டோம். மீன் குழம்புக்குன்னு மீன் குழம்புனா மீன் குழம்பு வாரத்தில் ஒரு தடவை சேர்த்துக்கிறோம். அதிகமாக வந்து பொரிச்சு மீன் சாப்பிடக்கூடாது. குழம்பு வச்சு தான் சாப்பிட்ணும். ஏன்னா அதிகமாக பொரிச்சு சாப்பிட்டா அந்த மீனோட எஃபெக்ட் அந்த எண்ணெயிலே போயிடும். குழம்பு வச்சு சாப்பிட்டா தான் நாளைக்கு வரைக்கும் வச்சு சாப்பிட்டா கூட நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. மீன் சாப்பிடலைன்னா மீனுக்கு நல்லது. என்ன தூள்? இந்த மிளகாத்தூள் சாமி போடலாம். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் ஒரு கலர் கிளவி விட்டு. இது என்னது? இது மல்லித்தூள் சாமி. மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். வரணும். இது மஞ்சத்தூள் ஒரு 1 ஸ்பூனுக்கு போட்டிருக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலக்கி நல்லா வணங்கும் போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்படி கெட்டி ஆகிடுச்சு. பச்சை வாசம் பூரா போயிடும். அந்த தக்காளி பச்சை வாசம்லாம் போயிடும். போனதுக்கப்புறம் புளி ஊற்றிக்கலாம். புளியை கரைச்சி நல்லா இறுக்கி வச்சுருக்குது. அப்படியே ஊற்றிக்கலாம். புளி வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்குது.
நல்லா கொதிச்சு வரும் பாரு, நல்லா கொதிக்கிட்டோம். மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எடுக்கணும். இது என்னம்மா இது மஞ்சத்தூள் சாமி. புளி போன வருஷத்து புளி கருப்பாக இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் சேர்த்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அதுலேயே. சரியா? அது கூட உப்பு போட்டுக்கலாம். அம்மா தூள் உப்பு போடலையா, கல் உப்பு போடுறீங்க? கல் போட்டால் தான் சாமி நல்லாயிருக்கும். இந்த அளவு உப்பு போட்டுக்கலாம், அது சரியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்படியே நல்லா கொதிக்கிட்டோம். அடுத்து இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து ஆற்று தண்ணி பிடிச்சி வச்சுருக்கிறேன். உப்பு தண்ணி ஊற்றினாக்கா டேஸ்ட் வராது, ஆற்று தண்ணி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அப்படி என்ன கொஞ்சம் ஊற்றலாம். போதும். இல்லை சாமி. பாரு கையில் மண்டு பாரு. எப்படி இருக்குது? எல்லாமே சரியா இருக்கு. நல்லா ஓகேவா? எல்லாமே ஓகே. கொஞ்சம் புளிப்பு. புளிப்புக்கு வந்து இன்னும் தேங்காயெல்லாம் ஊற்றணும்ல, அப்போ சரியாக போயிடும். சரி, தட்டு தட்டு கொண்ட மூடி வச்சிடலாம். அம்மா அந்த காலத்தெல்லாம் நீங்கள் எப்படி மீன் செஞ்சு சாப்பிடுவீங்க? நான்லாம் நேரம் சிறந்தா இருக்கையில் கண்ணு போய் ஆற்றுல மீன் பிடிச்சிட்டு வருவோம். இப்போ வலை இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ண தெரியுமா, துணி இருக்கும், துணி 2 பக்கம் பிடிச்சி போட்டு மீன் பிடிச்சி வந்து கொடுப்போம். தூண்டி போடுவோம். தூண்டி போட்டால் 1 2 தான் கிடைக்கும். அப்போ கொண்டாந்து காலையில் போனோம்னா அண்ணாச்சி பிள்ளைங்களாம் சேர்ந்து விளையாடிக்கிட்டு ஜாலியாக போயிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்படி பிடிச்சிட்டு வர்றது. அம்மா கொண்டு அம்மா சாயந்தரம் வந்து வச்சு கொடுப்பாங்க. அப்புறம் ஏரி இருக்குது பார்த்தியா, ஏரி பார்த்தா ஏரியில் போனாலும் பிடிச்சிட்டு வருவோம். அம்மா வீட்டுக்குலாம் வாய்க்கால் தண்ணி போயிட்டு இருக்கும். அந்த வாய்க்காலில் நண்டு வரும். வங்கு உள்ள அப்படியே வாங்க போனால் இவ்வளோ பெரிய வங்கு உள்ள வாங்கி போவோம். அந்த வங்குக்குள்ளே நண்டு இருக்கும். நான் அதை நண்டு அப்படியே பிடிச்சிட்டு வந்துட்டு அம்மா ரசம் வச்சு கொடுப்பாங்க. இப்போ எனக்குலாம் அது கொஞ்சம் வைக்கிறேன்னா ஞாபகம் வர மாட்டேங்குது. அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இப்படி தான் மீன் செய்வோம் நாங்கள். இப்போ தான் நம்ம கடையில் தான் போய் மீன் வெட்டிட்டு வரோம். நம்மளுக்காரு ஏரியில் போய் மீன் பிடிச்சிட்டு வந்து தரோம். ஆட்டுக்காரு போகிறேன் நம்ம கடையில். ஆனால் ஏரி மீன் கொண்டு வந்து சாப்பிடணும் வைக்கணும், சூப்பராக இருக்கும். ஏரி மீன் அவ்வளோ நல்லா இருக்கும், ருசியாக இருக்கும் சாப்பிட்றது. அப்புறம் அந்த காலத்தில் நீங்கள் மட்டும் செய்வீங்களா இல்லை சொந்தக்காரங்களை கூப்பிடுவீங்களா? நிறைய வருவாங்க. அப்போ வந்து எப்படின்னா நான்லாம் எங்கள் அம்மா அண்ணாலாம் வருவாங்க. பெரியமோட்ட அண்ணா, தங்கச்சூடு, சித்தூடு, தம்பி, இந்த மாதிரிலாம் உரம்பல் நிறைய வருவாங்க. அப்போ நிறைய வந்தால் தாத்தா என்ன பண்ணுவாங்கன்னா மீன் போய் அப்போ யார் வந்தாலும் மீன் தான் எடுத்துகிட்டு வருவார். போய் தாத்தா ஏரியில் சொல்லி வச்சுருந்தா எப்போ வேணாலும் பிடிச்சி கொடுப்பாங்க. அப்போ போய் தாத்தா மீன் தான் எடுத்து வந்து கொடுப்பாரு. எல்லோரும் சேர்ந்து செய்வோம். எல்லோரும் சேர்ந்து யாருமே நீங்கள் மீன் பிடிக்க போவீங்க? நான் சின்னதாக இருக்கையில் நாங்கள் மட்டும் போவோம். அப்புறம் நான் கல்யாணம் பண்ணி தாத்தா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்போ தான் உரம்பரை நிறையா வந்தது. அப்போ அம்மா வீட்டு உரம்பரை, தாத்தா வீட்டு உரம்பரை, இந்த மாதிரிலாம் நிறைய உரம்பரை வரும்போது தாத்தா போய் மீன் சொல்லிடுவாங்க. எப்போ வந்தாலும் பிடிச்சிட்டான்னு சொல்லி வச்சுருப்பாங்க. பக்கத்துலேயே இருப்பாங்க. போனோன்னா போனது எப்படி இந்த பர்சல் இருக்குது பார்த்தியா, பர்சல் இருக்குது இல்லைண்ணே, பர்சல் இப்படி அகலமாக இருக்கும்ல, அதுக்குள்ளே போனாங்கன்னா தூண்டி போட்டாங்கன்னா சீக்கிரம் பிடிச்சி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் கொண்டுட்டு வந்தால் நிறைய பேர் வைப்போம். அப்போ நிறையா இந்த செட்டிலாம் பத்தாது, இவ்வளோ பெருசாக இருக்கும். ஒரு 2 செட்டி கல்லடுப்பு கூட்டி கல்லடுப்பில் வச்சு மிளகா சாந்தெல்லாம் நிறையா ஆட்டி வைப்போம். அந்த மீன் குழம்ப நான் வீட்டில் மட்டும் சாப்பிட மாட்டோம், ஊருக்கு போய் வெளியே எடுத்துக்கிட்டும் போயிடுவாங்க. தாத்தா விட்டு வரம்புற, அம்மா விட்டு வரம்புற இருந்துச்சுன்னா நிறைய ஊற்றி எடுத்துகிட்டு போவாங்க, கொடுத்துருவாங்க. 2 நாளைக்கு சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமாங்க? நல்லா இருக்கும். ஆமாம் சாமி, சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு இன்னைக்கு வச்சு வைக்கிறோம்ல, இந்த மீன் குழம்ப நாளைக்கு வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். அதுவும் நாளைக்கு இட்லி சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். மீன் பிடிக்க போகிறது மீன் வந்து எப்படி பக்கத்துலேயே இருக்குமா? கொஞ்சம் தூரம் தான் இருக்கும், கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். அப்போல்லாம் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். இப்போல்லாம் நம்ம பெஞ்சிருக்குது மீன் ஏரி.
எடுத்துடலாமா? அம்மா தேங்காயோட என்ன போட்டு அரைச்சிங்க? தேங்காய் கூட சோம்பு போட்டு அரைச்சிருக்கு சாமி. சோம்பு தேங்காயும் அரைச்சிருக்கிறேன். தெரிஞ்சாச்சா? என்ன பண்ணுங்க, ஒரு கலர் கிளறி விட்டு, சரியா, இப்படி கிளறி விட்டு அப்புறம் மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். மூடி வச்சிட்டோம்னா கொஞ்ச நேரம் வேகட்டும். சூப்பராக இருக்குண்டா. நாளைக்கு சாப்பிடலாமா? நம்ம நாளைக்கு இட்லி சுட்டு குழம்பு போட்டு சாப்பிடலாம். இன்னொரு 5 மினிட்ஸ், 5 நிமிஷம். நல்லா கொதி வந்ததையும் பிஸ் எடுத்து அதில் போட்டு அது முழுகி ஒரு கொதி வந்தது இறக்கிட்டு போயிடலாம். இறக்கிட்டு போய் சாப்பிடலாம். இந்த குழம்பு பேர் என்ன? இதுதான் சாமி மீன் குழம்பு. இங்கிலீஷ்ல என்ன? இங்கிலீஷ்ல ஃபிஷ் கிரேவி. ஃபிஷ் தானே? எனக்கு ஒரு இங்கிலீஷ் தெரியாத. மீன் எடுத்துட்டு வந்தாச்சு. போடலாமா சாமி? ஓகே போடலாமா? சாந்தில் போடுங்க. ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணலாமா? ஐயோ நீ எடுத்தா சாமி எடுத்துக்கிறேன். மீன் போடலாமா? மீனை போட்டுருங்க. என்ன பண்ற? போடலாமா? குட்டி குட்டி பீஸா போட்டுருங்க. எல்லாமே போடலாம். ஓகேவா? இப்படி தனித்தனியாக போட்டோம்னா இதுதான் போடணும். சரியா? எடுத்து கொஞ்சம் போட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் போட்டு அப்படி போட்டுக்கலாம். எல்லாமே அப்படியே எடுத்து தனித்தனியாக அப்படி தூர போட்டோம்னா அப்படியே முழுகி ரெலின்னு வை. அது என்ன வந்துடுமா? கலர் மேலே வந்துடும். அதே மேலே வந்துடும். அம்மா அடுப்பு நல்லா தள்ளிவிடுங்க மையே, எறிட்டோம் டக்குன்னு. பிடிச்சிக்கு நல்லா போட. தலை முடியுது இல்லையா? சிக்க மாட்டேங்குதா? ஓகே. இன்னொன்று இருக்கா? இன்னொன்று இருக்கா? ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். தீ மெதுவாக ஏறிட்டோம். அப்படியே மூடி வைக்கலாம் கொஞ்ச நேரம். ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் வச்சா கொடுக்கணும். அப்படியே மூடி வச்சிருந்தோம்னா தீ மெதுவாக ஏறிட்டு அப்படியே. மீன் குழம்ப இட்லியோட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. கண்ணு ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை கொத்து போட்டு இறக்கிடலாம். போதும். போதும், இறக்கி வச்சிடலாங்கண்ணே. இப்போ வந்து இறக்கியாச்சு சாமி. போனா இருக்கட்டும், அப்படி அது கொதிச்சிட்டே இருக்கும் உள்ள. அதனால ஒரு 5 நிமிஷமா அது இருக்கணும். 5 நிமிஷம் இருந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு போகலாம். ஆமாம் சாமி, சூடு கீழே சூடாக இருக்கும். இதான் ஊத்துற சாமி. ஒரு பீஸ் ஓகே, கொஞ்சம் சாப்பிடு. கொஞ்சம் ஊற்றுமா சாமி? கொஞ்சம் ஊற்றுங்க. சாப்பிடு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். ஓகே சாமி. இரு பாருங்க, இந்த மாதிரி குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிட்டு பாருங்க. பாருங்க, பிள்ளைங்க பிடிச்சிருக்குன்னு சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். அப்புறம் எப்படி சாமி இருக்குது? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கா சாமி? ஓகே. பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நல்லா சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்றாங்க. நாங்கள் செஞ்ச மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. என் அன்பான சொந்தங்களே, இந்த குழம்பு போல இனிப்பும் காரமும் நிறைந்த வாழ்க்கை உங்களுடையதாக அமையட்டும். இந்த சேனலுக்கு ஆதரவு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.